மூணாவதுதான் குந்தி தேவி. இப்போ அவங்க கர்ணனை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. மகனே கர்ணா, நீ என்னோட மகன், நான் தான் உன்னோட உண்மையான தாய். நான் இதை உலகறிய அறிவிக்கிறேன். அதர்ம வழியில போகாதப்பா. உன்னோட சகோதரர்கள் கூட சேர்ந்துரு. யுதிஷ்டனே உன்னை சக்கரவர்த்தி ஆக்குவான். நானும் நிம்மதியா இருப்பேன். என் கூட வந்திருப்பா அப்படின்னு சொல்றாங்க. மகாபாரதத்துல இந்த இடத்துல குந்தி கர்ணன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறப்போ கௌந்தேயான்னு சொல்லி ஆரம்பிச்சிருப்பாங்க. கௌந்தேயானா குந்தையின் மகன் அர்த்தம். அதுக்கு கர்ணன், என்ன கௌந்தேயான்னு கூப்பிடாதீங்க, உலகத்துக்கு என்ன ராதையனா தான் தெரியும். ராதையன்கிற பேரால அழைக்கப்படுறதுதான் நானும் விரும்புறேன். நான் ஒரு தேரோட்டியின் மகனா இருக்கும் போதே நாடு, செல்வம், அரசன்கிற பட்டத்தையும் எனக்கு என்னோட நண்பன் கொடுத்தான். அது வரைக்கும் எனக்கு கிடைக்காத மரியாதையை அவன் கொடுத்தான். அவனுக்கு நிகரானவனா தான் அவன் என்னையும் பார்த்தான். கௌரவர்கள் துரியன் மேல எவ்வளவு அன்பையும் மரியாதையும் வச்சிருக்காங்களோ அதே அளவு அன்பையும் மரியாதையையும் அவங்க ஏன் மேலையும் வச்சிருக்காங்க. நான் அவன் பக்கம் இருக்கிறதாலதான் அவன் இந்த யுத்தத்துக்கே தயாரானா. அவனுக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சுட்டு என்னால அவங்க கூட வர முடியாதுன்னு கர்ணன் சொல்றாரு. அப்போ எனக்கு 2 வரம் வேணும்னு குந்தி கிருஷ்ணர் சொல்லி கொடுத்த மாதிரியே வரத்தை கேக்குறாங்க. சரிமா, நீ கேட்ட வரத்தை நான் உனக்கு கொடுக்குறேன். அர்ஜுனன் மேல நாகாஸ்திரத்தை